இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன், ஒருத்தவங்க சொல்றாங்க ஆமா எங்க வீட்டுக்காரரை விட விஜய் தான் பிடிக்கும், அதுல சொல்றது என்ன தப்பு இருக்கு? உங்களால கொஞ்ச நேரம் சந்தோஷம் கொடுக்க முடியுமா? உன்னோட மம்மி வந்து உங்க டேடியை விட வேற ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும்னு பொதுவெளியில் சொன்னால் நீ ஏற்றுக்கொள்வாயா? இதெல்லாம் நம்ம குடும்பத்துல சகஜம்ல. என்ன குடும்பம் பா இது? இதுதான் காரி மூஞ்ச குடும்பம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சரி, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகுது, உன் ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டே எனக்கு என் ஹஸ்பண்டை விட இன்னொருத்தர் தான் பிடிக்கும்னு நீ பேசுவியா? இப்படி எல்லாம் பேசாதீங்க, நாங்களாம் நல்ல குடும்பத்துல பிறந்தோம். அப்ப நாங்களாம் நம்பு போன குடும்பத்துல பிறந்தோம். விபச்சாரிகள் என்று பெண்களை இன்றைக்கு நீ கொச்சைப்படுத்தி இருக்கிறாய். தாவேக்காவில் இருக்கிற பெண்கள் அந்த ரகம் என்று இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துடுறான் ஒருத்தன். இவர் கட்சியில இருக்கிறவங்க என்னைய, என் குடும்பத்தை, தம்பி சிவகார்த்திகை என் குடும்பத்தை, பாருங்க இது என் தங்கச்சிய எப்படி எப்படி போட்டுக்காரு பாருங்க. விஜய் படத்தை போட்டு ஒருத்தர் இது மாதிரி ஒரு புத்தகம் போடலாம். அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். எங்க சார்பா, எங்க கழகத்தின் சார்பா பெண்களை இழிவுபடுத்தின ஆளே கிடையாது. ஏய் யாரா இந்த கீஞ்ச மூலம்? சென்னை ஆர்கே நகரை சேர்ந்த தாவேகா வேட்பாளர் மரிய வில்சன் ஒரு பெண்ணை ஆபாசமா திட்டி கட்டையால தாக்கியிருக்காரு. எப்படிப்பட்ட கேவலமான கேடுகட்ட ஆட்களுக்கு விஜய் வந்து பொறுப்பும் கொடுத்து வேட்பாளராக நிறுத்துறான்னு பாத்துக்கோங்க. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் நாங்க எங்க வீட்டு பையனா நினைக்கிறோம் விஜய் அப்படின்னா யாரும் விமர்சிக்க போறது இல்ல. ஆனால் அங்க வரக்கூடிய பெண்கள் என்ன பேசுறாங்க, விஜய்க்கு நாங்க அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், ஏன் பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு பேசுறது அநாகரிகம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். ஏம்மா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டானா இல்ல நீயே சாகடிச்சிட்டியா? ஒவ்வொருத்தையும் 10 புருஷன் வச்சுக்கிறா. எங்க அண்ணன் வச்சுக்கினா என்ன பண்ணும்? எங்க அண்ணனுக்கு இருக்குது வச்சுக்கிறா. குப்பை பேருக்கிற கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு, 4 பொண்டாட்டின்னு. அவர் இஷ்டம் இருக்குது வச்சுப்பாரு. அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. ஏங்க சும்மா ரோட்ல போறேன்னா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான். திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய ரசிகர்களை விஜய் இன்னும் பக்குவப்படுத்தல. இப்படி அந்த பொண்ணுங்க வந்து பேசணும்னா அவர் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. ஏன்டா அண்ணனுக்கு கோவம் வரணும் அப்படி தேடி போய் பார்த்தா இத சொல்ல வச்சுதான் அண்ணன் தானா அப்படின்றாங்க. இப்ப பேபியும் டாடியும் உட்காந்து பேசுறாங்க. அப்படியே பெண்கள் பேசிடலாமா, அப்படி எல்லாம் பேசிடலாமா, அப்படி சென்டிமெண்டெல்லாம் பேசுறாங்கல்ல. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இந்த அக்கறை சங்கீதாக்கு மேலயே உங்களுக்கு வரல? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள சொல்றாங்க. ஃபெலிக்ஸோட மகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு தான் அந்த வலி புரியும். ஒரு பெண்ணாக பிறந்திருந்தாலும் வலி தெரியும்னா சங்கீதாவோட வலி உங்களுக்கு தெரியலையா? விஜய் கட்சிக்காரர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க? சங்கீதாவையே அசிங்கப்படுத்தி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதை அவர் கண்டித்தாரா? அதாவது பார்த்தனா ஐட்டம் சொல்றான், அண்ணனுக்கு கோவமே வரல. நோ சூடு நோ சர்னை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா ஓ என்னன்னா கட்டண பொண்டாட்டி வந்து ஐட்டம்னு சொல்ல வச்சுக்கிறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டுல அதாவது உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களையும் பிஜேபி வந்து பிச்சைன்னு பேசிச்சு இல்ல? அது எப்படிங்க நீங்க வந்து எங்க தமிழ்நாட்டு பெண்கள் அப்படி பேசியிருப்பீங்கன்னு பேசியிருக்கணும்ல? ஊமையா மௌன விரதமா? ஏன் அது வந்து நீ கட்சியும் ஆரம்பிச்சுட்ட, உனக்கு பின்னாடி அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இப்படி பொதுவெளியில் நீ அடுத்ததாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணோட நீ வர, விவாகரத்து வாங்காமல் வர அப்படின்னா சங்கீதாங்கிற பெண்ணினுடைய மனது வேதனைப்பட்டிருக்கும் இல்லையா? ஏண்டா இப்படி ஊருக்கு ஒருத்திய வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணி பெண் குலத்துக்கே இழிவு பண்ணி மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அப்போ உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து பயாஸ்டா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க பெண்கள் மீதான அக்கறையோடு பேசுறதுங்கிறது நடிப்பு. நடிப்பு. நைனா நாங்க த்ரிஷா பத்தியே பேசினாரு. ஆமா, அதுக்கும் இவங்க வந்து டாடியும் பேபியும் வீடியோ போடல. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுவேன் அதாவது இந்த பேபி டாடியோட வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா, 2 கேவலங்கள் உட்கார்ந்து கேவலமாக பேசியது போலதான் இருக்கு. சொல்லுங்க, யாரு இந்த ஆளு? ஒண்ணு இல்லமா, அவர் வந்து பொன்ராஜன் பேரு. அப்துல் கலாம் கிட்ட பிஏவா இருந்தாரு. இது வந்து எந்த மூலையில அப்துல் கலாம் இந்த ஒரு பிஏவை போட்டாரு? எந்த மூலையில அவர் எந்த மூலையில அப்துல் கலாம் இந்த பிஏ போட்டாரா? ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. எந்த மூலையில அப்துல் கலாம் பிஏ போட்டாருன்னா நீங்க அப்துல் கலாம் இழிவுபடுத்துறீங்களோ?
ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. அப்துல் கலாம் வந்து மூளையே இல்ல, அறிவே இல்ல. டேய் என்ன ஆளுடா நீ? இவ்வளவு ஒரு கேவலமான ஒருத்தன் வந்து நீ பிஏ வச்சிருந்தேன்னு சொல்ல வரீங்களாக்கா? சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், இல்ல ராசா, மண்ட கர்வம். இல்ல உங்களுக்கு தமிழ் பேச தெரியுமா இல்ல பேச தெரியாதாக்கா? ஏன் என்ன இப்படிலாம் பேசுறீங்க? அதாவது அக்கா வீடியோ பேசும்போது நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. எங்கன்னா தவறி எங்கன்னா கெட்ட வார்த்தை பேசணும்னு பயமா இருக்கியா? ஓ கெட்ட வார்த்தை. ஏன்னா அந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள், அதாவது அப்பா இல்லப்பா இங்க நம்ம சொல்லணும்ப்பா, இல்லப்பா அங்க போ, இல்லப்பா கே அப்படின்ற மாதிரி அந்த அக்கா பேசு. முட்டை பொண்ட வத்தா. No, it's not வத்தா. It's so வத்தா. Like what the fuck? பயமா இருக்குக்கா உண்மையாவே. உங்க வீடியோ வந்து ஆன் பண்ணி பார்த்தாவே நீ பேசுற வார்த்தைகளை பார்த்து ஐயோ இந்த அக்கா பார்த்து பையனா தவறி என்ன கெட்ட வார்த்தை பேசி போறாங்கப்பா. அக்கா உங்க தமிழ் பேச தெரியுமா தெரியாதா? How do I tell you? என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் தெரியுமாக்கா உங்களுக்குலாம்? நீங்க பேசி வச்சுக்கிற வார்த்தை அப்துல் கலாம் ஐயாவே இழிவுபடுத்திக்கிறீங்க. அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து மூளை இல்லையா, அறிவு இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஆளை கேவலமான ஆளை வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. எந்தெந்த இடம் தெரியாமே இறங்கி வேலை செய்யறமே. என்னக்கா அது? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்க மன எதனா பேசி விட்டு உங்க அப்பா தூக்கி உள்ள வச்சிட்டு போறீங்க. போற போக்குல உங்க அப்பாவுக்கு ஒரு ஆப்பு சொல்லி விட்டு போயிடுவாருங்க. அப்பா நான் உங்க புள்ள அதான சந்தேகமா இருக்கு. என்னடா இன்னைக்கு பொன்ராஜ பேசுறதுக்கு காரணம் என்னன்னா திமுகவுக்கு கிடைக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் திமுகவை கடிப்பீங்களா? அறிவில்லை உங்களுக்கு? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஏண்டா நான் அப்புறம் நான் வண்டியா சொல்லிடுவேன். ஐயோ வேணாப்பா வலையில வச்சுக்கலாம்ப்பா. விஜய்க்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனைக்கு காரணம் திமுகவா? ஆமா ஆமா. அது நீ வந்து த்ரிஷா கூட சுத்துனதுக்கு காரணம் திமுகவா? உனக்கு என்ன ஆனாலும் திமுகவா? என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல அப்ப நான் என்ன இழிக்க வாயனாடா? இந்த ரெண்டு கேவலங்கள் நேத்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இல்லை, இது வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு அப்படிங்கறது ரொம்ப கேவலமா இருக்குங்க. ரொம்ப அதனால சொல்றேன், ரெண்டு கேவலங்கள் உட்காந்து கேவலமா பேசியிருக்கு. இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. அதுல வந்து டாடி சொல்றாரு, பேபி என் மேல ஒரு கேஸ் வந்துச்சு பேபி, காவல்துறை பெண்களை பத்தி நான் இப்படி பேசும்போது, ஐயோ டாடி அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே இல்ல டாடி, அது இப்ப பேசவே வேணாம் டாடி, அது வேற கான்டெக்ஸ்ட் டாடி. படிச்சு முட்டாளு யாரு? நீதான். சரி ஒத்துக்கிறேன். இத பொன்ராஜ் பேசினதுனாலயும் பொன்ராஜ் திமுக மேடையில இருந்ததுனாலதான் பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய காரணம் கேட்காத அரசியல். அவ்வளவுதான். எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் கான்ட்ரோவர்சி உருவாக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு மலிவான அரசியல் பண்றாங்க. அம்பலப்பட்டு போய் அசிங்கப்பட்டு போயிருக்காங்க. ஏன்டா டேய், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவேன்? உனக்கு உண்மையாவே அக்கறை இருந்ததால் உங்க அப்பனும் சவுக்கும் உட்காந்து பெண்களை இந்த அளவுக்கு இழிவா பேசினதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? உங்க அப்பனே வாயை திறக்கும் போது ஆமா டாடி நீங்க அன்னைக்கு பேசுனது தப்பு டாடின்னு சொல்லி இருக்கணும்ல. ஏன்னா அவர் எங்க அப்பா, இதுக்கு நான் வந்து கோபப்படுவோம். இது ஏன்னா எங்க அப்பா வந்து முட்டை கொடுக்குற கட்சி, அந்த கட்சிக்கு ஒண்ணுன்னா நாங்க தான் வந்து நிக்கணும். விசுவாசம் முதலாளி, விசுவாசம். அது பார்த்து அந்த அக்கா சொல்றது, அப்பா ஒரு பெண்ணை பிறந்தாதான் அதோட வலி வேதனை தெரியும்பான்றாங்க. ஏன்க்கா இதுக்கெல்லாம் வலி வேதனை தெரியல? எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். உங்க அப்பனும் சவுக்கும் உட்காந்துக்கிட்டு பெண்களை இவ்வளோ இழிவா கேவலமா பேசியிருக்காங்க. இன்னைக்கு ஏதோ உனக்கு பெண்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறியே, இது நாடகம்னு தெரியல? அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. வந்த வேலையா? எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிற நீனு பேசினதெல்லாம் தப்பு. இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. ஸ்ரீவித்யாவா அவங்க எங்க என்ன பண்ணி அப்படியே பேரை சொல்லிவிட்டல, அப்புறம் என்ன உனக்கு ஈகோ? வாட் நான் வாத்து கோழின்னு டுபக்கு போட்டனா மூஞ்சி பஞ்சாய் மாஞ்சி தேஞ்சிடும். This is too much. மூடிட்டு போடே. விடியல் பயணம் பத்திலேயே வந்து ஆபத்து இருக்குதான். விஜய் கூட்டத்துக்கு வர பெண்களுக்கு வந்து ஆபத்து இல்லையா? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு. நான் என்ன கேக்குறேன், எங்க அண்ணன் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வராங்க, இவ்வளவு பேர் கனெக்ட் ஆகுறாங்கன்னு பேசுறீங்களே. 19 நாள் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்திருக்கான். நீங்க யாராவது போய் பாத்தீங்களா? உங்களால செத்தவனுக்கே நீ போய் பார்க்கல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. உங்க விஜய் உயிரென வர்றேங்கிற, உங்க விஜய் உயிரெடுக்க வர்றேங்கிறதான் சரியான பாட்டு. இப்ப அங்க போனா கூட்டம் வரும், ஆனா வளைகாப்புக்கு போக கூட்டம் வராது. கல்யாண வரவேற்பு போன கூட்டம் வராதா? அதுக்கு ஏன் வரல? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. அதாவது தப்பா எழுதி கொண்டு போய் கொடுத்து அனுமதி வாங்குறது, அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து அனுமதியை மறுத்துச்சுங்கிறது, திருப்பி போய் அனுமதி கொடுக்குறது, அதுலயும் தப்பா எழுதுறது. நீ என்ன பண்ற? எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட தப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஒரு பெர்மிஷன் லெட்டர் கொடுக்குறேன். சரிங்க வாதி.
ஆதோ நீ என்ன பண்ண? விஜயின் தேர்தல் பரப்புரைக்கு அனுமதி மறுப்புன்னு விளம்பரம் பண்ண. ஓகேவா நிர்மல், நீ என்ன பண்ற? நம்ம விபச்சார வாரியர்ஸ் கிட்ட சொல்லி திமுகவை திட்ட சொல்லிட்டு புரியுதா? சரிங்க வாஜி, ஏங்க இதுக்கு ஒழுங்கா பெர்மிஷன் வாங்கிட்டு பிரச்சாரமே பண்ணலாமே. பிரச்சாரம் பண்ணலாம் தான், ஒருவேளை பெர்மிஷன் கிடைச்சு அங்க போனா என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியலையே. ஒரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்த பாருங்க. எதுக்காக வந்து இருந்தாங்க, ஏன் இருந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களாம். என்ன அது சினிமா அப்படித்தான் இருக்கும், டெக்னிக்கலா தான் இருக்கும், டெக்னிக்கலா தான் இருக்கும். அண்ணே உடனே தானே ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.